உலகுக்கெல்லாம் உணவு வழங்கும் பெரும் மதிப்பிற்குரிய விவசாய பெருமக்களுக்கு பிரவீனா அக்ரியின் பசுமையான வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக என்ன தகவல் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராடக்டான ஃபெர்டிலிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் உரங்களுக்காகவே 6 வகையான நுண்ணீர்கள் உங்களுக்கு 7 வகையான சத்துக்களை கொடுக்கும். என்னென்ன நுண்ணீர்கள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசிடோபாக்டர், பேசிலஸ் மெஜிட்டாரியம், ஃப்ரெட்டூரியா அரண்ட்ரியா, குளுக்கோனோ அசிடோபாக்டர், அசிடிதையோ பேசிலஸ் அமிலோலுக்கிஃபேசியன்ஸ். இந்த ஒரு நுண்ணுயிர் என்னென்ன வேலைகள் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிடோபாக்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அதாவது தலைச்சத்தை தாவரங்களுக்கு கிரகித்து கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிலஸ் மெஜிட்டாரியம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, பாஸ்பரஸ் சத்தை தாவரங்களுக்கு கரைச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிக வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடிய தன்மையையும் நோய் எதிர்ப்பு தன்மையையும் தாவரங்களுக்கு அளிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டூரியா அரண்ட்ரியா. இது என்ன பண்ணும் அப்படின்னா, பொட்டாஸ் சத்தை தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்ணோட வளத்தையுமே மேம்படுத்துது, அதாவது பயிரோட திறனையும் மேம்படுத்துது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோனோ அசிடோபாக்டர். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, துத்தநாகம் சத்தை தாவரங்களுக்கு கரைச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வறட்சி காலத்தில் தாவரங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புல இருந்து தாவரங்களை மேம்படுத்தும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிலஸ் அமிலோலுக்கிஃபேசியன்ஸ். இது என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, சிலிக்கான் சத்தை கரைச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செடி மற்றும் வேர் வளர்ச்சியை அதிகரிக்கும். அசிடிதையோ பேசிலஸ். இது என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, கந்தகத்தை ஆக்சினேற்றம் செய்யும் பாக்டீரியா, இரும்பு சத்தை எடுத்து கொடுக்கும் பாக்டீரியா. இது என்ன பண்ணும் அப்படின்னா, மேலும் மண்ணோட வளத்தையும் மேம்படுத்துது, பயிரோட வளர்ச்சியுமே அதிகரிக்குது. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் போதுமானது. நீங்கள் மூடையாக உரங்களை கொட்டாமல் இந்த 250 கிராமை ஒரு ஏக்கருக்கே பயன்படுத்துங்க. இதே வருடப்பயிரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏக்கருக்கு 2 பாக்கெட்டு போதுமானது. எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவையான தண்ணியில் குறைஞ்சது ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம், வேர்லையும் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய உரத்தோடையும் சேர்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற உரத்தையுமே இந்த நுண்ணீர்கள் எடுத்து கொடுத்துரும். எனவே அனைத்து விவசாய பெருமக்களும் இந்த ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி குறைந்த செலவில் அதிக லாபத்தை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொடர்புக்கு 8807494699.